எல்லோருக்கும் வணக்கம். என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுங்கிறது தான் பெரிய ஒரு எழுத்தாளன்னு கஷ்டமான விஷயம். நான் என்ன பண்ணேன், இந்த புக்கு கொடுத்த உடனே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சீரியஸாக எடுத்து படிச்சுட்டே வந்துட்டு திடீர்னு இன்விடேஷனை பார்க்குறேன். அறிமுகம் இருக்குது, அறிமுக விழா அப்படின்னு. ஆகா, நம்ம விமர்சன கூட்டம்னு நினச்சி படிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, இவ்வளோ இதாக நம்ம சீரியஸாக எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, இது அப்படிலாம் இல்லையே, படிக்காட்டி கூட பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த அழைப்புதல் வந்து நமக்கு அது ஒரு இதை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று என்னென்னா, நம்ம என்னெல்லாம் பேசலாம்னு நினச்சிக்கிட்டே இருப்போம், கடைசியில் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு சென்டிமெண்ட்டாக எங்கே போனாலும் அவருக்கு தெரியும், சுருதி டிவிக்கார் இருக்குது, எங்கே போனாலும் என்னைவே தான் கடைசியில் போடுவாங்க. இல்லை யாரோ ஒருத்தங்க எழுந்து போகிறேன்னு சொல்லிட்டு முன்னால் பேசுவாங்க. அப்போ நம்ம எதுவுமே பேச முடியாது. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏதாச்சும் பேச நினைக்கிறேன், அது இவங்க வேறு சொல்கிறாங்க. இவங்க அந்த நாங்கள் பேச வேண்டியதையும் சேர்த்து இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் இந்த கூட்டத்தில் பேசுகிறது. எனக்கு வந்து ஏன் இந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு தோணும்போது, அதை அவங்க சொல்லிட்டாங்க உமாசக்தி. ஒன்று, இந்த லே அவுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது வாசகசாலைக்கு நன்றி. இன்னொன்று, நான் வந்து சுடுமண் பற்றிய ஒரு கதை எழுதியிருக்கேன் 10 வருஷத்துக்கு முன்னால், ஒரு குறுநாவல், புதிய பார்வைன்னு ஒரு இதழில் வந்திருக்கு. நான் அது எனக்கு எங்கள் ஊரில் வந்து ஒரு மேய்ச்சல் நிலமாக இருக்கும், அங்கே மணவரி தான், அதை விட மேட்டாங்காட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி கூட இருக்குது. மேட்டாங்காட்டை உழுதுவனு கேட்டால் மேனாமினிக்கு கல்யாணம் பண்ணுவன்னு கேட்டான்னு பொங்கல் வைப்பாங்க. அந்த மாதிரி அது எதுக்குன்னா, சும்மா யாரும் கிண்டல் பண்ணுறதுக்கு இல்லை, அது ஒரு ரொம்ப மேக்கப் போட்டு ரொம்ப நீட்டாக இருக்கிற ஒரு பொண்ணை கட்டிருந்தீங்கன்னா விவசாய வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது. இன்னொன்று, மழையே ஒழுங்காக பெய்யாத ஒரு மேட்டு நிலத்தை உழுதிங்கனாலும் உங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணி இனி வாழ முடியாது அப்படிங்கிற சொல்கிறேன். அப்படியான ஒரு நிலம் இருக்கும். அதில் அந்த வெயில் பூச்சிகள் எப்பவுமே கத்திக்கிட்டு இருக்குது, அப்படி இருக்கும். அதில் ஒரு கோயில் இருக்கும், காடு காக்கும் கருப்பனர், இப்படி சிறு தெய்வங்களோட கோயில்கள் நிறையா இருக்குது. அந்த கோயிலில் பூரா மண் உருவாரங்கள்னு சொல்லுவோம். இங்கே வந்து நம்ம சுடுமண் மேடம் எழுதியிருக்காங்க, மண் உருவாரம் இருக்கும். யாருமே சீண்ட மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா மார்கழி மாதம் மட்டும் ஒரு சின்ன பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கே அப்படிப்பட்ட நிலங்கள் இருக்குது, இன்னும் வச்சுருக்கேன், விற்காமையெல்லாம் நல்ல விலைக்கு போகும். இப்போ அது கூட இல்லை, பல லட்சங்கள் போகக்கூடிய ஒரு நிலமெல்லாம் கூட இருக்குது. அது இன்றைக்கும் அது ரொம்ப வேல்யூவான ஒரு நிலம் தான். ஒரு வயல், நெல் வயல் விளையக்கூடிய வயலை விட அதிகமாக விலைக்கு விற்கிறது இன்றைக்கி. நீங்கள் திருப்பூர் மாவட்டம், கோவையெல்லாம் போனீங்கன்னா, ஈரோடெல்லாம் போனீங்கன்னா அந்த நிலத்துக்கு தான் வேல்யூ அதிகம். ஆனால் ஒரு காலத்தில் ஓனான் முட்டையிடாத நிலம்னு சொன்னதுக்கு தான் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு அவ்வளோ வேல்யூவான ஒரு நிலம். அதில் அந்த கோயில் இருக்கும். அதில் வந்து நாங்கள் மண் உருவாரங்கள்னு சொல்லுவோம். என்னோடய குறுநாவலோட தலைப்புமே மண் உருவாரங்கள் தான் நான் எழுதுனது. அங்கே அந்த இதய இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே நான் அதுகளை பார்த்து பார்த்து வளர்ந்தவன். எனக்கு அதை வச்சு ஒரு கதை எழுதணும்னு நினச்சேன். ரொம்ப நாளாக எழுத முடியலன்னு வைங்களா. நான் எழுதி நிறையா தொகுப்புகள்லாம், கொஞ்சம் தொகுப்புகள்லாம் வந்த பின்னால் ஒரு நாள் எழுதணும்னு நினைக்கிறதுக்கு முன்னால் நான் ஒரு தொலைக்காட்சி நெடுந்தொடர் படைப்பிடிப்புக்காக காரைக்குடி போகிறோம். காரைக்குடியில் கொத்தமங்கலம்னு ஒரு ஊர். இந்த கொத்தமங்கலம் கிடையாது, கொத்தமங்கலம் சுப்பு இவங்கெல்லாம் இருந்த தஞ்சை இந்த மாதிரியான நிலம் கிடையாது. அது வந்து புதுக்கோட்டையோட ஒரு எல்லையில் இருக்கும். கொத்தமங்கலம் நீங்கள் போனீங்கன்னா தெரியும், காரைக்குடியிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் உள்ளே வரணும். அங்கே நிறையா இந்த மாதிரியான ஒரு கோயில், குளங்களோட சுடுமண் சிற்பங்கள் வந்து குதிரை, யானை, எருது இப்படி பெருசு பெருசாக நிற்கி, அது பல 25 வருடங்கள் 30 வருடங்கள் சிதந்து போய் கால் உடைந்து இப்படியான இருக்கும். நான் அந்த சமயத்துலலாம் நான் காரைக்குடி போகும்போதெல்லாம் அதை போய் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்பவும் கதை எழுத முடியல. ஆனால் எனக்கு ஒரு கதை இருக்குது, இதில் ஏதோ ஒன்று வச்சு எழுதிடலாம் அப்படின்னு. அப்போ தான் வந்து தமிழ் இந்துவில் ஒரு தீபாவளி மலரோ சித்திரை மலர்லேயோ வந்து ஒரு ஆல்பம், புகைப்பட ஆல்பம் வெளியிட்டாங்க. அது வந்து ஒரு ஐரோப்பிய பெண், அவங்க வந்து புகைப்படம் எடுத்திருக்காங்க. மேடம் ராஜலட்சுமி அவர்கள் எழுதின நிலத்தில் காரைக்குடியில் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக பயணம் செஞ்சு ஒரு ஆல்பம் ஆவணமாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றிய ஒரு கட்டுரை வந்துருந்துச்சு. அந்த புகைப்படங்களை பார்க்க என்னால் எழுத முடியும் அப்படின்னு. இது வந்து 2010களுக்கு அடுத்துன்னு வைங்களா, ஒரு 15-12 வருடங்களுக்கு முன்னால். நான் உடனே அதுக்கு பிறகு எனக்கு ஒரு நிர்பந்தமாக இருந்துச்சு. ஒரு நெடுங்கதை மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உடனே உட்காந்து ஒரு 4-5 நாட்கள் எனக்கு கதை இருந்துச்சு உள்ளுக்குள்ளேயே. நான் எப்போவுமே ஒரு மாதிரி நம்ம நார்மலாக எழுதுறதுனா எழுத மாட்டேன். அது ஏதாச்சும் கொஞ்சம் புரியாத மாதிரி எழுதி நம்ம சேர்த்தும் இல்லைங்களா நவீன இலக்கியத்தில். மாய யதார்த்தம்னு ஒன்று உள்ளே வச்சு, ஒரு பிரிட்டிஷ் அதுலாம் வச்சு, தொன்மம்லாம் வச்சு புரியாது கொஞ்ச நேரம். ஓ இப்படி தான் சொல்ல வர்றானே இந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி எழுதி அதை மண் உருவாரங்கள்னு தலைப்பு வச்சேன். அதுக்கிட்ட ஒரு 4000 வார்த்தைகளுக்கு பக்கமாக இருக்கும். அது வந்துருச்சு அப்போவே.
பிரசுரம் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 10 நாள் 8 நாளில், ஏன்னா நம்ம எப்பவுமே நிர்பந்தம் பண்ணி அப்படி கொடுக்குறது அப்படி அப்போ நம்ம உடனே பிரசுரம் அப்படி அதை எழுதிட்டுன்னு வைங்களா. அதுக்கு வந்து கூத்தலிங்கம், அப்போ மனா சார், சுந்தரபுத்தன் இவங்களாம் இருந்தாங்க. கூத்தலிங்கம் அதை எடுத்து அப்போ உதவி ஆசிரியராக இருந்து அதை பண்ணினார். அவருக்கு நன்றி இந்த நேரத்தில். இப்போ இந்த கதைக்கு இவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணுங்கும் போது தான் இந்த புக்கு வந்து மேடம் சொன்ன உடனே நான் படிக்கலான்னு சொல்லி படித்தேன். ரொம்ப ஒரு எளிமையான கதை. இது வந்து இன்னொன்று சொல்லிடுறேன் ஓப்பன்லேயே, இது 60கள் எழுதியிருந்தாங்கன்னா எம்ஜிஆர் படம் பண்ணியிருப்பார், நிச்சயமாக படம் பண்ணியிருப்பார். நான் அதை டிஸ்கரேஜாக சொல்ல, இது அப்படிப்பட்ட ஒரு கதை. இதில் என்னென்னா, ஒரு சின்ன பெண் மாயன்கிற ஒரு குலாலங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப நாள் அது பொருள் தெரியாது. எங்கள் ஊரில் வந்து ஒரு கல்யாண மண்டபம் இருந்துச்சு, அதை சொல்லி வர்றேன், கொஞ்சம் நான் லீனியராகவே பேசுகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த குலாலர் திருமண மண்டபம் இருக்கும். எனக்கு அதோட பொருளை எதுவுமே தெரியாது. நான் ஒரு 8ஆம் கிளாஸ் போன பின்னால் தான் அதை பார்த்துட்டு இதுக்கு என்னென்னு ஒருத்தர் கேட்டபோது விளக்கம் தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் அது என்னமோ புரியாத மாதிரி இருக்கும். குலால வேளாளர்கள் திருமண மண்டபம் மாதிரி இருக்கும். ரொம்ப வாடகை குறைவாக கொடுப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு அதில் வந்து திருமணம் சின்ன சின்ன இதெல்லாம் வைப்பாங்க. அப்போது நாங்கள் வந்து மண்ணுடையார்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. ஜாதியை குறிப்பிடக்கூடாது, இப்போ குயவர் அப்படின்னு நேரடியாக சொல்லக்கூடாது அப்படின்னால மண்ணுடையார்கள் அப்படிம்பாங்க. எங்கள் ஊரில் நிறைய குழி இருக்குது, குளம் பற்றி எல்லாம். மண்ணுடையார், மண் எடுத்த குழி அப்படிம்பாங்க. குழந்தையெல்லாம் அந்த வழியாக விட மாட்டாங்க, ஏன்னா தண்ணி நிற்கி மழை பெஞ்சா செந்தண்ணி வெகு நாள் வத்தாது. அதில் மண்ணுடையார்கள் வந்து அந்த சேராக பண்ணி எடுத்துருப்பாங்களா, மண் தண்ணி வந்து கீழே இறங்காது, ஒரு வண்டல் மாதிரி ஆயிடும், குளமாட்டவே ஆயிடும். அதனால் என்ன வேணால் குழந்தையெல்லாம் போனால் உள்ள குட்டையில் விழுந்து மூழ்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு விட மாட்டேன். அப்படியான இதெல்லாம் இருக்கும். நான் கதையில் அங்கங்கே போடுவேன். போகும்போது நம்ம விவரணி வச்சு தானே அப்படியே காலம் தள்ளுறோம். அதில் வந்து இதில் மண்ணுடையார்கள் மண் எடுத்த குழி இருந்தது அப்படின்லாம் எழுதுவோம், வெடுப்பு கண்டு இருந்தது அப்படின்லாம் எழுதிட்டு அப்படி ஃபில் பண்ணிடுவோம். அப்போது அந்த மாதிரி இந்த வார்த்தைகள் இதெல்லாம் இருக்கும்போது இந்த நாவலை படிக்கிறதுக்கு எனக்கு தோணுச்சு. இதில் என்னென்னா, ரொம்ப ஒரு ஏரிப்பாளையம் கடலூர்னு சொல்கிறாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து காரைக்குடி வச்சு எழுதுனீங்களா அப்படின்னு, படிக்காததுக்கு முன்னாலேயே. நான் ராஜலட்சுமி அவர்கள் சொன்னாங்க, இல்லை நான் வந்து விழுப்புரம் கடலூர் இங்கே போய் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கேன் அப்படின்னு. இப்போ அதுக்கு ஒரு படிக்க ஆரம்பிக்கிறேன். படிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு காலங்கள் புரியல. எப்பவுமே நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, எளிமையான ஒரு ட்ரிக்ஸ், ஒரு கதை எழுதும்போது என்ன இருக்குன்னா, சமகாலத்தில் கொண்டு சொல்லிட்டு நினைவாகவோ இல்லை யாரோ சொல்கிற மாதிரியே வச்சு பெருசாக நம்ம எழுதிக்கலாம். எண்டில் கொண்டு சமகாலத்தை முடிச்சிடுறது. இப்போ இந்த வருஷம் நான் எழுதுனா 2025 தான் எனக்கு காலம். இதில் துவங்கி அது ஒரு ஃபார்மேட்டாகவே எழுதுவோம். பெரும்பாலும் சுஜாதாவிலிருந்து அப்படி தான் எழுதுனாங்க. சுஜாதா, பாலகுமாரிலிருந்து இப்போ எழுதக்கூடிய நவீன அது இதுன்னு சொல்கிற எல்லா எழுத்தாளர்களும் அப்படி எழுதுறது ரொம்ப ஒரு வடிவம். இவங்க அப்படிலாம் இல்லை. துவங்கும் போதே ஒரு காலத்தை வந்து நம்ம பீரியாடிக்கலாக வந்து துவங்கி எழுதுகிறாங்க. அதில் அப்படியே எழுதிட்டு போகிறாங்க. ஒரு எளிமையான கதை, ஆனால் அந்த ஒரு முடிச்சை வச்சே இவங்க முழு நாவலை கட்டமைச்சு கொண்டு போயிருக்காங்க. புனைவில் என்னென்னா, மாயன்னு ஒரு குலால குடும்பம் ஏரியில் வந்து ஒரு ஊருக்கு வந்து உருவாரங்கள், அதாவது இவங்க சொல்கிற சுடுமண் செய்கிறதுக்காக வர்றாங்க. அவங்களுடைய நேர்த்திக்கடன் இந்த மாதிரி இதில் அங்கே வந்து அந்த ஃபேமிலிக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் இறுதியில் என்ன முடியுது அப்படின்னு இதில் ஒரு மர்மம் முடிச்சு இருக்குது. ஒரு குழந்தைக்கு அது சமகாலத்துக்கு பொருந்துகிற ஒரு கதை கூட. ஒரு இன்றைக்கி அதுதானே எல்லாமே ட்ரெண்டே அதுதான். ஒரு குழந்தைக்கு என்ன நேருது, ஏன் அந்த குழந்தை மர்மமாக இறக்குது அப்படின்னு சொல்லி போகிறாங்க. நானும் கதை சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் அறிமுக விளையாண்டு போட்டீங்க. ஏன்னா விமர்சனம்னா நம்ம என்ன வேணாலும் பேசலாம். நான் அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன். அப்புறம் இன்னைக்கு 2 நாளைக்கு மேலே தான் இன்விடேஷனை பார்த்தோன்னே, சரி நம்ம ரொம்ப அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு, நம்ம எதுவுமே சொல்லிடக்கூடாது அப்படின்னு. அப்போ அதை ரொம்ப அந்த இதையை வந்து அப்படியே கட்டமைச்சு கொண்டுக்கிட்டே போய் ஒரு இடத்துல கதையை அது கூட இறுதியில் தான் தெரிய வருது. இது எல்லா எழுத்தாளர்களுக்கு உண்டான ஒரு இது நேர்த்தி. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இப்போ எனக்கெல்லாம் வந்து நான் எழுதும்போது நான் 19 வயசில் எனக்கு முதல் கதை பிரசுரமாச்சு, பரிசு கதையாக. 20 வயசில் இன்னொரு பரிசு கதையாக வந்தது. அப்போல்லாம் வந்து ஒரு கல்லூரியில் எங்கள் பிரின்ஸிபால் வந்து போடுறாரு நோட்டீஸ் போர்டில், ஏன்னா ஒரு பையன் கல்லூரி படிக்கிற பையன் கதை எழுதியிருக்கான், பிரபல இதழில் வருது அப்படின்னு. உடனே எனக்கு சொல்கிறாரு, நீ வந்து தேர்ட் இயரில் வந்து ப்ராஜெக்ட்லாம் வேண்டாம், உனக்கு நான் மார்க் போட்டு சொல்லிடுறேன், ஹெச்ஓடிக்கிட்டேன், நீ கதை எழுது அப்படிங்கிற. அவருக்கு தெரியல நம்ம ஏதோ எழுதுனோம் அனுப்பணும் வந்துருச்சு இல்லை வந்து இதுக்காக இப்படிலாம் எனக்கு வந்து ஒரு இது கொடுக்குறாரு. நான் இதுதான் அப்படின்ட்டு நான் எழுத வேண்டியதாக இருந்துச்சு. எழுதுங்களா, எனக்கெல்லாம் வீடே உதவுச்சு. நான் போய் சொல்லக்கூடாது, எங்கள் அப்பா என்னை எதுவுமே கேட்க மாட்டார், ஃபீஸ் கட்டிடுவார், செலவு கொடுத்துருவார், போய் படிப்போம், நம்ம என்ன வேணாலும் எழுதுவோம், புக்கு வாங்குவோம். ஒன்று இன்னொன்று, எங்கள் உறவினர்களும் உதவுவாங்க. ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒரு வண்டி கிடைக்கி இல்லை வந்து எல்லாமே எனக்கெல்லாம் சொல்கிறேன். எதுவுமே வந்து இப்போ நான் எழுதுனது ஓகே, ஆனால் ஒரு இவங்க சொல்கிற மாதிரி பெண் படைப்பாளி எழுதுறதுக்கு அப்படி இல்லை. இது என்னோடய தங்கையை வந்து எழுதியிருப்பாங்கன்னா அது முடியவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ இருக்குது. எங்கள் தங்கையை நான் விட்டுவிட்டு வெளியிட மாட்டேன். பள்ளிக்கூடத்துக்கும் வந்து யாரோடு சேர்ந்து தான் போவாங்க முடியும்.
அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்க படிக்கிறதே வந்து ஒரு ஒரு இதுங்கிறது. அப்போது இப்போ நான் ஏன் இதுக்கு வந்து சொல்ல போகிறேன், கடைசியில் சொல்ல போகிறேன் யார் அப்படின்னு, இதோட ஒப்பிடலாம் அப்படின்னு. அது இல்லைனாலும் கேட்டு வாங்கியிருக்கேன். என்னென்னா, பெண் படைப்பாளி ஆண் படைப்பாளின்னு வித்தியாசம் பார்க்க வேண்டாம், அது படைப்புகள் தான் நிர்ணயிக்கணும். பெண் படைப்பாளியா, இப்போ நான் சொல்கிறேன், காரைக்குடி போனேன், எனக்கு அது வந்து அலுவலக ரீதியாகவே எனக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. நான் யாருமே இல்லாத ஒரு காட்டு கோயிலில் போய் நான் உட்காந்து பார்க்க முடியும். என்ன நேரத்தில் வேணாலும் நான் போக முடியும். நான் யார் வேணாலும் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு எங்கள் இதில் தோட்டத்தில் வேலை செய்கிற ஆட்கள்லாம் நிறைய இருக்கும், கூட்டிகிட்டு கூட போக முடியும். ஆனால் இப்போது ராஜலட்சுமி மேடம் மாதிரி ஒருத்தர்களுக்கு ஒரு இடத்துக்கு, ஒரு விழுப்புரத்துக்கு போய் ஏரிப்பாளையம் மாதிரி ஒரு இடத்த பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கடினம். அது நினச்ச ஒரு இடத்துக்கு போயிட முடியாது, அது அவ்வளோ கடினம் இருக்குது. நான் தான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் இப்போ என்னோட மனைவி இப்படி எழுத முடியுமா அப்படின்னா நானே உடனே கூட்டிகிட்டு போவேனா, யோசிங்க, ரொம்ப கடினம். அது நான் வர்றேன் அப்படிம்பேன், இல்லை எனக்கு வேலை இருக்குதும்போ, இது நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி தான் இது. ஆனால் அவங்க அதேமாரி அது இன்னொன்று என்னென்னா, அவங்க வந்து லவ்விய கடமைகளை 90% முடிச்சுட்டு எழுத வர்றாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா இப்போ நான் 19 வயசில் எழுதினேன், ஏன்னா 16 வயசு 15 வயசுலேயே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். பிரசுரத்துக்கான இது வரல. ஆனால் ஒரு 19 வயசில் எழுதின பெண் படைப்பாளி ரொம்ப கடினம். அவங்க நிறைய பேர் அதான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்க்கும்போது நான் தெரியாமல் எழுதுவேன், மறைச்சி எழுதுவேன், வீட்டில் சொல்ல முடியாது அப்படின்லாம் நிறைய வேதனைகள் இருக்குது. ஏன்னா எப்பவுமே சொல்லணும் என்னென்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு படைப்பாளி உருவாகிறாங்க அப்படின்னா வீடு உதவுனா சீக்கிரம் உதவும், அவங்க வந்து முன்னேற முடியும். இல்லை உதவுற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறதுக்கே அவங்க போராடி வரணும். இப்போ மேடம் வந்து அங்கே போனதுக்கு அந்த முன்னுரையில் சொல்லியிருக்காங்க, ரொம்ப கடினமான ஒன்று தான் அவ்வளவு போய் ஆராய்ச்சி பண்ணி. ஏன்னா கதை வந்து இன்றைக்கி வந்து நான் 3 விதமாக படிப்பேன் எப்பவுமே. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து இடானா கால்வினோ மார்க்கோஸ் ரேஞ்சில் ஒன்று படிப்பேன், அது எனக்கான ஒரு இது அப்படி படிக்கணும் அப்படின்னு. அப்புறம் நான் ஒரு இடத்துல பேசும்போது எனக்கான நண்பர்கள்ட்ட விவாதிக்கும் போது அது எனக்கு வேணும் அப்படின்னு ஒன்று வந்து படிப்பேன், அது எனக்கு பிடிச்சிருக்கு சிலதெல்லாம். அதுக்கடுத்து சமகாலத்திலேயே ரொம்ப நவீனமாக எழுதுகிற ஒரு கோஷ்டி இருப்பாங்க, எனக்கு அவங்க ஒரு முன்னோடியாக கூட இருப்பாங்க. இன்னொன்று வந்து அது மாதிரி ஒரு இதை நம்ம படிச்சுக்கிட்டே வருவோம். அதில் முன்னோடிகள் புதுமைப்பித்தன் மாதிரி முன்னோடி எல்லாரும் வந்துடுவாங்க. இன்னொன்று சமகாலத்தில் ஆரம்பத்தில் இப்போ தான் எழுதுகிறாங்க, ஒரு கதை சிறுகதை எழுதியிருக்காங்க, ஒரு தொகுப்பு போட்டிருக்கிறாங்க. இப்போ இவங்களையும் நான் படிப்பேன். நான் யாரையுமே எனக்கு தெரியும், எல்லாத்துக்கு கூடமே நான் வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருந்தா ஒரு இப்போல்லாம் முகநூலியாவது ஒரு மெசேஜ் போட்டுருவேன், படித்தேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. இது என்னென்னா, இதுதான் ஒன்று. அப்படி தான் நான் வந்து இவங்களை பார்க்குறேன். ஏன்னா இதில் இப்போ நம்ம விமர்சனமாக பண்ணி இப்போது அதை வந்து உண்டு இல்லைன்னு கல்வி எடுக்கிறவங்களும் உண்டு. இன்றைக்கி நான் இப்படி எழுதுவேன், என்னோட நான் எப்பவுமே ஒப்பிட மாட்டேன். எனக்கு ஏதோ கொஞ்சம் எழுத வருது, நான் ஒன்று எழுதியிருக்கேன். இப்போ இவங்களுக்கு ஒன்று எழுத வரும், உமாசக்திக்கு ஒன்று எழுதுவாங்க, சார் ஒன்று எழுதுவார். இது தனிப்பட்ட ஒரு நம்ம மனநிலை சார்ந்து, நம்முடைய அவதானிப்பு சார்ந்து நம்ம என்ன கிரகிக்கிறோமோ அதைத்தான் எழுத முடியும். இல்லையா வந்து திட்டமிட்டு உருவாக்குறங்கிறது வந்து ஒரு மொழிநடை வேணால் உருவாக்கலாம். இன்றைக்கி இப்போ எழுத போகிறது எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா, ஒரு மொழிநடையை உருவாக்கிட்டோம்னா ஒன்று வேணால் நிறைய எழுதலாம், அது பயன்படும். இப்போ நீங்கள் வந்து வணிக ரீதியாக எழுதுன இப்போ ஒரு சுஜாதா சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஒரு மொழிநடை வச்சுருப்பார். நீங்கள் அவர் பேரை தூக்கிட்டு யார்கிட்ட கொடுத்தாலும் இது சுஜாதா சார் கதை அப்படிம்பாங்க. பாலகுமாரன் சார் எடுத்துங்க, எஸ் ராமகிருஷ்ணன் சார் எடுத்துங்க, ஜெய்மோகன், நாஞ்சில் நாடன், இப்படி யாரை வேணாலும் சொல்லிட்டு போகலாம். நானே வந்து அப்படி மாதிரி ஒன்று உருவாக்கி தான் வச்சுருப்பேன். 99 எழுதுன என்னோட முதல் கதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இன்றைக்கி கடைசி எழுதின கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், டிட்டோவாக இருக்கும். அதில் வந்து விமர்சனம் விவரணம் இதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும், ஒரே மாதிரி. நீங்கள் அந்த பேர் எடுத்தால் கூட கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். இது எனக்கு நான் ஒன்று வைக்கிறது. ஆனால் நீங்கள் இது கட்டமைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். நான் 19 வயசில் 26 வயசில் என்னோடய மொழிநடையை கட்டமைச்சேன். நான் அந்த ஒரு 8-10 கதைகள் 20 கதை இருக்கும், அதெல்லாம் வந்து எங்கேயுமே வச்சுக்கல, எந்த தொகுப்புலையுமா இருக்குது. என்னோடய அடையாளத்தையும் நான் அழிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளவு நான் எழுதி 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 அதில் நிறைய பரிசு கதைகள் உண்டு, நிறைய பாராட்டுகள் உண்டு. எங்கள் ஊர்லேயெல்லாம் நான் அந்த கதைகளை தான் இன்னும் பாராட்டுவாங்க. நான் ஒரு நாள் அந்த புக்கு எல்லாமே கடாசிட்டேன் ஒரு இதில், எனக்கு அது இல்லை, என்னுடைய அடையாளம் இது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் 25 வயசுன்னு நினைக்கிறேன், கணையாளில் வரும்போது 26 வயசு வரும். அப்போ தான் எனக்கான ஒரு மொழிநடையை கட்டமைக்க முடிஞ்சது. அதனால் இப்போ நம்ம வந்து மொழிநடையை பற்றியெல்லாம் இதில் பேச வேண்டியது இல்லை. சுடுமண் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, மேடம் வந்து இப்போது நிறையா எழுதுகிறாங்க, அதுவே பாராட்ட வேண்டிய விஷயம். இன்னொன்று வந்து 2 வருடங்களாக 3 வருடங்களாக தான் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க, 1.5 வருடங்களுங்கிறாங்க. இவ்வளோ படைப்புகள் எழுதுறது வந்து நான்லாம் 15 வருஷத்தில் எழுதுனது தான் அவங்க வந்து 1.5 வருடங்கள் எழுதியிருக்கிறாங்க. அது ரொம்ப, நான் அதுதான் பாராட்டணும். அது நம்ம நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது வந்து பொதுவில் தான் விடணும். ஏன்னா காலங்கள் தான் தீர்மானிக்குன்னு நினைப்பேன். இப்போ நீங்கள் திருக்குறளோட காலத்தில்
அகநானூரோட காலத்தில், புறநானூரோட காலத்தில், கம்பராமாயணத்தோட காலத்தில் ஒரு கம்பராமாயணம் மட்டும் எழுதப்பட்டிருக்காது. ஒரு திருவாசகம், ஒரு தேவாரம் தொகுப்பு மட்டும்தான் நால்வர்கள் மட்டும்தான் பாடியிருக்க மாட்டாங்க. ஏராளமாக பாடியிருப்பாங்க, ஏராளமாக வந்திருக்கு. ஒரு திருக்குறள் திருவள்ளுவருடைய எழுதுன அந்த திருக்குறள் மட்டும் இல்லை கம்பராமாயணம் மட்டுமோ எதுவோ தான் ஒன்று தான் காலத்தால் நின்று வந்திருக்கு. இப்போ நம்ம நினைக்கிறோம் நான் பயங்கரமான எழுத்தாளர், நான் அப்படி எழுதுவேன், இருண்மையாக எழுதுவேன், ரொம்ப நவீனமாக எழுதுவேன்லாம். இன்னொரு 50 வருஷம் 25 வருஷம் கழித்து காணாமையே போயிருக்கும். இது நிற்கவே நிற்காது. ஏதோ ஒரு சுடுமண் வந்து நின்றுருக்கலாம், இல்லை புதுசாக எழுதின ஒரே ஒரு சிறுகதை எழுதின ஒரு ரைட்டரோட வந்து நின்றுருக்கலாம். மௌனிகள் அப்படி தான் நின்னாங்க. அவர் வந்து எழுதின காலத்தில் வந்து நீங்கள் ஒரு புக்கு படிச்சிங்கன்னா தெரியும், எம்இ வெங்கட்ராம், ஜானகிராமன்லாம் வந்து அதை ஏதோ தானான்னு சொல்லி அதை வந்து கரெக்ட் பண்ணி அப்படி நான் போட்டு பிரசுரத்து கொடுத்தேன், அவர் பாட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்களெல்லாம் விட மௌனி வந்து ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறார் இன்றைக்கி. அதனால் வந்து நீங்கள் எப்பவுமே எழுதும்போது யாருமே வந்து அதை 3 விதங்களாக சொல்லுவாங்க. ஒன்று அவன் படிக்காமையே ஓஹோன்னு சொல்லிட்டு போயிடுறது, பேரை பார்த்த உடனே ஒரு டைப் இருக்குது. அப்புறம் இன்னொன்று எந்த இதில் வருதுன்னு பார்த்துட்டு சொல்கிறது. இப்போ நீங்கள் காலேஜுக்குள்ள ஒன்று எழுதுனீங்கன்னா அது படிக்கிறாங்களோ இல்லையோ, சூப்பர் சார் அப்படியே அருமையாக இருக்குது அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து நீங்கள் குமுதத்தில் வந்துன்னு வச்சுங்க, ரொம்ப நல்ல கதையாக கூட இருந்திருக்கும். நான் அதுக்காக குமுதத்தை முதல் சொல்ல, நான் அதுலேயும் நான் கதை காலேஜ் படிக்கும்போது ஒரு கதை எழுதியிருக்கேன், நான் அதுக்காக சொல்ல வரல. அது இப்படி இன்னொரு ரொம்ப கமர்ஷியலாக இருக்கிற ஒரு வணிக ரீதியான பத்திரிகை எழுதும்போது அப்படிம்பாங்க. இதெல்லாம் இல்லை, ஒரு கதையை படிச்சுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லுறது தான் நமக்கு அது பயன்படும். ஏன்னா திறந்த மனசை நான்லாம் கேட்பேன். எனக்கு இருவோடி வந்து பார்த்தீங்கன்னா எதிராக சொல்கிறவங்க இருப்பாங்க. சில பேர் நேராக சொல்ல மாட்டாங்க, மோனூல் எழுத மாட்டாங்க. நான் வந்து நேரடியாக அவங்ககிட்ட பேசுகிறேன்பாங்க, வாங்க பேசலாம். ஆனால் அதையும் நம்ம திறந்த மனசோடு தான் கேட்கணும். ஏன்னா எழுத என்ன வரும் அப்படின்னா, நான் எப்பவும் சொல்கிறேன், இன்றைக்கி சுடுமண் எழுதியிருக்காங்க, இன்னொரு 3 வருடங்கள் கழித்து இன்னொரு நாவல் எழுதும்போது, கழித்த நாவல் எழுதும்போது அவங்க மொழிநடையாக இன்னும் சிறந்து வந்துடும். அது இப்போ நமக்கு ஒரு வேட்கை இருக்கும், நிறைய எழுதணுங்கிற வேட்கை இருக்கும். இப்போ அதனால தான் நான் எப்போவுமே முதல் ஒரு 4-5 படைப்பை வந்து நம்ம படிச்சுட்டு விட்டுறணும். முதல் தொகுப்பே எல்லாத்துக்குமே ஹிட் ஆகும். என்றைக்குமே ஹிட் ஆகிறது வந்து முதல் சினிமா டைரக்டருக்கு முதல் படம் ஹிட் ஆகிற மாதிரி ஹிட் ஆகிரும். முதல் கவிதை தொகுப்பு, முதல் இது. ஆனால் நமக்கு தெரியும் மனசில், இது நம்ம அல்ல, இது நம்ம எழுதின கதை, இதெல்லாம் நம்ம எழுத வேண்டிய கதை அப்படின்னு. ஒரு 4-5 தொகுப்பு கழித்து பார்த்தீங்கன்னா தான் அந்த உண்மையான ஒரு தொகுப்பு, உண்மையான கதை வரும். நீங்கள் இப்போ ஒரு 12 கதை 15 சிறுகதை எழுதின பின்னால் தான் நம்ம கதையை கண்டுபிடிப்போம், நம்ம இது மாதிரியான எழுத்தாளர் அப்படின்லாம். அதனால் வந்து மேடம் வந்து இதே மாதிரி கள ஆய்வுகள் செஞ்சு நிறைய எழுதணும். ஏன்னா நான் கள ஆய்வு செஞ்ச ஒரு எழுத்தாளர் சின்ன வயசில் நிறையா படிச்சிருக்கேன். நான் கிட்டத்தட்ட கல்லூரியில் படிக்கும்போது அவங்க வந்து ராஜம் கிருஷ்ணன். ஏன்னா ஆலவாய்க்கரையில், உத்தரகாண்டம் நிறையா அவங்களுடைய அவங்க வந்து சம்பல் பள்ளத்தாக்கெல்லாம் கூட போய் வந்து எழுதியிருக்காங்க. இப்போ அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி, அப்போ ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நம்ம எதாவது ஈஸியாக போகலாம், ஆனால் எங்கேயுமே போக முடியாது. அவங்க என்ன விதி, ஆனால் ஒரு இது இருக்கும் இல்லையா, காலம் வந்து இன்னொரு இடத்துல எனக்கு இலக்கிய சிந்தனைக்கு ஒரு விருதுக்கு வந்து ஒரு 12 கதையை கொடுத்து அவங்க வந்து வானதிக்கு ஒரு புக்காக போடும். அதில் வந்து ஒரு கதையை தேர்ந்தெடுக்கணும். அவங்க ரொம்ப ஒரு இறுதி காலத்தில் இருக்காங்க, உடல் முடியாமல். அப்போ வந்து என்னோடய அருவின்னு ஒரு கதையை தேர்ந்தெடுத்தாங்க, 2005ன்னு நினைக்கிறேன். அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ நான் வந்து அவங்கள வரல, மேடைக்கெல்லாம் எதுவுமே வர முடியாத, யாரும் பார்க்க முடியாத சூழல் இருந்தாங்க. அந்த கதையை வந்து என்னோட கதையை தான் தேர்ந்தெடுத்தாங்க. நிச்சயமாக அவங்களை சந்திக்கணும்னு நினச்சிருந்தா முடியல, அப்படி தான் அது. அதனால் காலம் வந்து ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கும். அதுவுமே ஒரு மாய யதார்த்தம் தான். நீங்கள் மேடத்துக்கு சொன்னால் அது ஒரு மாய யதார்த்தம் தான் அப்படி எனக்கு. அதனால் மேடம் வந்து என்னென்னா, ராஜலட்சுமி மேடத்துக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கணும், நிறையா சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு நம்ம என்ன சொல்கிறது, மன ரீதியாக இப்போ வந்து ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு சாந்தம் வந்த காலம் ஒன்று வரும். அலைச்சல் திரிகிறது இதெல்லாம் போயிட்டு அப்புறம் ஒரு இதில் இருக்கும், நம்மளோட மத்திய வயசு ஒன்று இருக்குது, அதை கடந்து வந்துட்டு எழுத ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல சாந்தமான மனச்சாந்தமாக உட்காந்து எழுதுகிற ஒரு காலகட்டம். நீங்கள் வந்து தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் எவ்வளவு தொன்ம கதைகள், எவ்வளவு நாட்டார் வழக்காற்றியல், எவ்வளவு நாட்டுப்புறத்தில் இருக்கிற தொன்மங்கள் இருக்குது, அவ்வளவு இருக்குது. இந்திய லெவலில் எழுதலாம். நம்ம வந்து எப்பவுமே ரொம்ப சுருங்கிடுவோம், இதுக்குள்ளே தான் எழுதணும், இதுக்குள்ளே அப்படின்லாம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஏதோ வட்டாரன்ற, நான் சென்னை பற்றி நிறைய கதை எழுதியிருக்கேன். அதெல்லாம் வந்து யார் படிச்சுட்டு பேசுகிறாங்களான்னு அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. பத்திரிக்கை இவரே கூட எனக்கு தெரிய, நம்ம கார்த்தியாரன் கூட எங்கிட்ட கதை கேட்கும்போது உங்களுக்கு ஒன்று பிராண்ட்லேயே கொடுங்க அப்படிம்பாங்க. ஒரு கதை கேட்டால் அப்படி தான் சொல்லி கேட்டிருக்கீங்க. அதனால் என்னென்னா அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்து இந்திய லெவலில் பயணம் செய்யணும். இன்னும் என்னென்னா, நான் எல்லாத்துக்குமே சொல்லுவேன், நீங்கள் வந்து ஒரு அசாமி கதை படித்து பாருங்கள். ஒரு சூரியகாந்தி பூவின் கனவோ,
நான் பெருசாக சொல்ல தமிழ் அது மாதிரிலாம் இருக்குது. அவங்க வந்து வண்ணங்களின் ஆசீர்வாதம் இப்படியான நாவலாக இருக்க சாகித்ய அகாடமி மற்ற ஏதோ என்பிடி எல்லாம் போட்டிருக்கு. அதாவது அவங்க ஒரு நதியை மையமாக வைப்பாங்க, ஒரு நிலத்தை மையமாக வைப்பாங்க, அங்கே இருக்கிற எல்லாமே எழுதுவாங்க. காலங்கள் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா துருவன் மகன் ஒரு நாவல் இருக்குது, அது நீங்கள் படிச்சிங்கன்னா விண்மீன் கோள்கள் எல்லாமே நம்ம கண்முன்னால் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு 7 மணிக்கு போய் நின்னீங்கன்னா குரு தெரிவார், மேற்கு வானில் சந்திரனுக்கு மேலேயோ கீழேயோ குரு தெரிவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் கொஞ்சம் புதன் தெரிவார், நேர் மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சிவப்பு கலரில் செவ்வாய் தெரிவார். இது கோள் நட்சத்திரம் கிடையாது. இதையெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வங்காள எழுத்தாளரோ பஞ்சாபி எழுத்தாளரோ அதை குறிப்பிடுறாங்க. ஆனால் நம்ம அதை வந்து செய்யறதே இல்லை. கொஞ்சம் சிறுத்தி எடுத்தோம்னா மொழிநடையாக எழுதும்போது அதை செய்ய முடியும். அதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டோம்னா நீங்கள் வந்து கதை எல்லாமே எழுதலாம். நான் தான் சொல்கிறேனே, கதைங்கிறது வந்து எல்லாத்துக்குள்ளேயும் நிறைய கதைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், அதை எழுதலாம். ஏன்னா நான் சுடுமண்ணை பற்றி பேச வேண்டாங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இது பிடிச்சிருக்கோ இல்லையோ நான் கொஞ்சம் இதை பற்றி பேசுகிறேன். என்னென்னா நம்ம கதைகள் எழுதும்போதே நமக்குள்ள கதைகளை இப்படி ஒரு 4-5 விஷயங்களை கட்டமைச்சு எழுதினோம்னா உண்மையிலேயே மொழிநடையாக நம்ம ஒன்று வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். அப்போ வந்து நீங்கள் நிறைய எழுதலாம். நீங்கள் வந்து ஒரு 500 பக்கம் 1000 பக்கங்கிறதுலாம் சர்வசாதாரணமாக வந்துடும். ஆனால் உங்களுக்கான ஒரு புனைவில் ஒரு மொழிநடையை கட்டமைக்கணும். இதை நீங்கள் விட்டுற வேண்டாம். நான் வந்து இப்படியே எழுதினீங்கன்னா இன்னொரு 10 வருஷங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு ராஜம் கிருஷ்ணனாக மாற முடியும். இதுதான் நான் வந்து மேடத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளாக நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நேரம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். ஏன்னா இது இந்த அறிமுக விழாங்கிறான்னு இப்போ விமர்சனமாக நான் பேசலாம்னு நினச்சிருந்தேன். இன்னும் நம்ம எழுதும்போது நான் இன்னொன்று சொல்லிடுறேன், எப்பவுமே வழக்குழைஞ்ச வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இதில் ஒரு சில வார்த்தைகள் இருக்குது, நான் மேடத்தை பொது மேலேயே சொல்கிறேன். என்னென்னா பச்சை பசேல் என இருந்தது. நம்மளால் ஒரு இது வந்து பிரதாப் முதலியார் சரித்திர காலத்திலிருந்து எழுதுகிறாங்க, பச்சை வயல் பச்சை பசேல் இருந்து எழுதுறது. இது இல்லை, அந்த இடத்துல வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வேற ஒன்று எழுதணும். நெல் வயல் பச்சை பசேல் இருந்துன்னு எழுதுறதுக்கு நீங்கள் ராஜலட்சுமி சுடுமண்ணில் எழுத வேண்டியதில்லை. அதே மாதிரி ஆறுயிர் நண்பன், ஆறுயிர் தோழன், இதுவுமே ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாலேயே அந்த வார்த்தைகள் புலங்கு இதில் வந்துருச்சு. இது வந்து குறைன்னு கிடையாது, இது உங்கள் இல்லை. அடுத்து எழுதும்போது நெல் வயலை பற்றி எழுதும்போது, ஒரு வரப்புகளை பற்றி எழுதும்போது ஒரு நல்ல விவரணை அந்த இடத்துல வச்சா அது கவிதையாக இருந்தாலும் உரை மொழிநடையாக இருந்தாலும் சிறப்புறும், இன்னும் சிறப்புறும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது இதோடைய குறையில்லாத ஒரு நாவல். இந்த நாவல் வந்து சுடுமண் வந்து என்னென்னா இது வந்து ஒரு உணர்வு. இது கதையை நீங்கள் தூரம் வைங்க. ஒரு பொண்ணு ஒரு பெண்ணுக்கு நடக்கிற ஒரு கொடுமை, ஒரு ஃபேமிலிக்கு நடக்கிற குடும்பத்துக்கு நடக்கிற கொடுமை, அதிகாரம் முடிச்சு வந்து ஒரு மர்மம் முடிச்சப்போ அவிழ்து அவங்களுக்கு நடக்கிற இன்னல் வச்சு அப்படியே எழுதிட்டே போகிறாங்க. இதில் வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு சிறு தெய்வங்கள், வெவ்வேறு மனிதர்கள், ஒரு 100 வருடங்கள் 200 வருடங்கள் முன்னே போய் வர்றது எல்லாமே பண்ணுறாங்க. இந்த யுத்திகள் ரொம்ப நல்ல உத்தி. இன்னொன்று வந்து சுடுமண்ணில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முன்னால் நான் எழுதிட்டேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் சின்ன கதை எழுதியிருக்கேன், என்னோடய கதைகள் வேறு. இந்த மாதிரி கலா ஆய்வில் சுடுமண் வச்சு மட்டுமே வச்சு, அதுவும் வந்து ஒரு பழைய வடார்காடு மாவட்டத்தில் அங்கே இருக்கிற தொன்ம கதைகளோடு சேர்ந்து இப்படி எழுதின ஒரு நாவல் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாவல். இதை வந்து நீங்கள் என்னென்னா நம்ம பேசுகிறதுக்கு வந்து எத்தனை பேர் படிச்சிருக்காங்கிறது தெரியல. அதனால் நம்ம அந்த கதையை சொல்ல முடியாத சூழல் தான். எல்லா இலக்கிய கூட்டங்களும் இதுதான் பிரச்சனை. என்னென்னா நம்ம படித்தவங்க வந்து வரமாட்டேங்கிறாங்க. பிரச்சனையே அதுதான். நம்ம வந்து சக எழுத்தாளர்கள் வந்து அது அவங்க சொல்ல வேண்டியதே இல்லை. நம்ம ஒன்று கேட்பாங்க, ஓகே ஸ்ரீராம் பேசுகிறாரு, உமாசக்தி பேசுகிறாங்க அப்படின்ட்டுருவாங்க. அதனால் என்னென்னா இந்த நாவல் வந்து படித்து பார்க்கணும். இதில் படிக்கிறதுல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து முதல் தோன்றது வந்து நம்ம ஏன் இப்படி ஒன்று கவிதை எழுதக்கூடாது, இப்படி ஏன் ஒரு கதை எழுதக்கூடாது, ஏன் ஒரு நாவல் எழுதக்கூடாது, நம்ம ஊரில் இப்படி ஒன்று இருக்கே அப்படின்னு தோணும். அதுதான் உங்களுடைய பெரிய வெற்றி. இன்னொரு படைப்பாளிக்கு நீங்கள் இன்னொரு களத்தை வந்து நீங்கள் கண் முன்னால் விரித்து கொடுக்குறது தான் சுடுமண்ணோட பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன். அது எந்த படைப்பாளியாக இருந்தாலும் சரி. வாசகருக்கு என்ன கொடுக்குங்கிறது வேறு விஷயம். வாசக பார்வைங்கிறது அதை வந்து அவர் நல்லா சொல்லிட்டார் சார், ஆனால் அதை சொல்லலை. இன்னொன்று வந்து அதில் இருக்கிற மொழி நடை, இருக்கிற சிறப்பெல்லாம் வந்து உமாசக்தி சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இந்த மண்ணூர் வாரங்கள்லாம் எழுதாமல் இருந்திருந்தேன்னா இப்போ நான் வேறு மாதிரி எழுதிட்டு இருக்கிறதுக்கு நான் எங்கள் ஊரில் இருக்கிற சுடுமண்கள்லாம் வச்சு பெருசாக ஒன்று எழுதிடுவேன். ஏன்னா அந்த ஒரு களத்தை கொடுக்குது. ஏன்னா நானும் அதில் பிரிட்டிஷ்காரெல்லாம் வச்சு தான் எழுதியிருக்கேன். மண் உருவாரங்கள்லையும் சின்ன ஒரு கதை தான் அது. என்னென்னா அந்த மாதிரி இந்த கதை இதோட சிறப்பு வந்து ஒன்று, அது ஒரு மிக சிறந்த ஒன்று. நீங்கள் ராஜலட்சுமி மேடத்துக்கு சொல்கிறது நான் என்னென்னா, நீங்கள் இப்படி இன்னும் உங்கள் மொழிநடையை மேம்படுத்தி தொடர்ந்து
ஒரு நாவல் எழுதும்போது சுடுமண்லாம் வந்து சின்ன இதாக எழுதுறதை விட நீங்கள் வந்து இதையெல்லாம் தான் ஒரு 400 பக்கம் 500 பக்கம்னு எழுதியிருக்கணும். இன்னும் விரித்து எழுதியிருக்கலாம். நிறைய அத்தியாயங்களை வச்சு எழுதியிருக்கலாம். நீங்கள் வந்து தொடர்ந்து கள ஆய்வுகளை வந்து தொடர்ந்து இதை வந்து நீங்கள் வந்து தொடரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் தொடர்ந்து எழுதுனீங்கன்னா நாங்களே வந்து இன்னும் அடுத்த தலைமுறை படிக்கும்போது ராஜம் கிருஷ்ணன் ராஜலக்ஷ்மின்னு சொல்கிற அளவுக்கு வந்து நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறது தான் என்னோட வார்த்தை. இது மெய்யான வார்த்தை இல்லை, அது நடக்கும். வேறு எதுவும் பேச வேண்டியதில்லை. கூப்பிட்டதுக்கு நான் பேசிட்டு ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் வந்து எல்லோரும் கேட்டதுக்கு இதுக்கு வந்து நான் ஒரு சில பேர்த்துக்கு நன்றி சொல்லணும். முதல் வந்து எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அருணும் கார்த்தி வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர்கள் அவங்க. ஆனால் அவங்களுக்கு இன்ன வரைக்கும் நான் பங்களிப்பே செஞ்சதில்லை. ஒரே ஒரு சிறுகதை எழுதி கொடுத்தா புறவே நின்று போச்சு. அதனால் அந்த கதையை வாங்கி அந்திமலையில் அப்போயே போயிடுச்சு. அதனால் வந்து ஏதாவது ஒரு படைப்புகள் கொடுக்கணும். அவர் எப்பவுமே எனக்கு ஒரு மெசேஜை போட்டுகிட்டே இருப்பார், வாசக சாலைக்கு இந்த இதில் எது வருது அப்படின்னு. நிச்சயமாக ஒன்று கொடுப்பேன். அது எனக்கு இந்த மாதிரி இந்த கூட்டத்துக்கு என்னைய கூப்பிட்டதுக்கும் மிக்க ஒன்று. இந்த மாதிரி இதில் ரெண்டாவது வந்து மேடத்துக்கு அவங்க நான் பெருமை இதை கூப்பிடும்போது நம்ம என்ன பேச போகிறோம், என்ன இது, நம்ம நல்ல பேச்சாளர் இல்லையே அப்படின்னு ரொம்ப தயங்குவேன். பார்க்கும்போது மேடம் கூப்பிட்டு இது மாதிரி தான் பேச போகிறீங்க வாங்க யாருன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப, அப்புறம் அந்த சுடுமனோட லேப்ட்டு அதுன்னு புக்கு படிக்கலான்னு தோணுச்சு. அது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூப்பிட்டது, இந்த மாதிரி உபசரிக்கிறதே பெரிய விஷயம். நம்ம ஒரு கூட்டத்துக்கு வந்து அவன் மாதிரி பேசிட்டு போய் ஓரளவுக்கு தான் இருக்கும், நம்மளே போய்க்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஏதோ பொக்கை கொடுக்குறாங்க, ஏதோ பெருசாக ஒன்று கொடுக்குறாங்க, வீட்டுக்கு போகும்போதும் அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. சரி ஏதோ கூட்டத்துக்கு போய்ட்டு தன்னால் தங்க வேலை மாதிரி தானே நம்ம ஏதாச்சும். நான் எப்பவுமே பொன்னாடையெல்லாம் போகும்போது ரொம்ப யோசிப்பேன், இந்த தலையை விட்டுற மாதிரி ஒரு துண்டு கொடுத்தா பரவாயில்லையே, இல்லைன்னா அது எதுக்குமே பயன்படாதே அப்படின்னு. ஏன் அதே மாதிரி ஒன்று கிடைச்சிடும் சில நேரங்களில். அப்படி இது மாதிரி ஒரு இது கொடுக்குறது நமக்கு ரொம்ப உண்மையிலே பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு எழுத்தாளனை கௌரவிக்கிறதா நான் நினைக்கிறேன் வந்து பேசுகிறவங்கள. இன்னொன்று இங்கே நடக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிக நேரம் விடமாட்டாங்க நம்மளை வந்து. சீக்கிரம் அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் கொடுத்துருவாங்க, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி. அது ஆனால் அதே மீறி இப்படி ஒரு ஹால் நமக்கு கிடச்சிது. எனக்கு வந்து ரொம்ப ஒரு மிரண்டுட்டேன். இப்படி ஒரு இதிலெல்லாம் பார்த்து நம்ம பேசுகிறதுக்கு நான் அப்படி பேசுனதே இல்லை. இது நான் கார்பரேட்டில் பெருசாக வேலை செஞ்சுருக்கேன். அது ஒரு மிரட்டலியான ஒரு இதில் இருந்திருக்கும், அது வேறு. அப்படியான ஒரு இது ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு பேர் வந்து இல்லை நமக்கு ஏன்னா இங்கே வந்திருக்கும் எல்லாருமே நான் வந்து எப்படி நினைக்கிறேன்னா படைப்பாளியாக தான் நினச்சி பார்க்குறேன். இன்னைக்கு யாருமே இலக்கியத்தில் வந்து வாசகர்னு ஒன்று கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு படைப்பாளி வந்து ஒளிஞ்சிருப்பாங்க எப்பவுமே. நீங்கள் இப்போது இன்றைக்கி வாசகர்னு வருவாங்க, உங்கள் கதை படிச்சிருக்கேன் சார்பாங்க. ஒரு 4 மாதம் 5 மாதம் கழிச்சு பார்த்தா திரும்ப ஒன்று ஃபோன் பண்ணுவாங்க, வாசக சாலை மின்னதில் வந்து என்னோடய சிறுகதை ஒன்று வந்திருக்கு அப்படின்னு. இல்லை நல்ல விஷயம் சொல்கிறேன், அறிமுகப்படுத்துறது. நீங்கள் வந்து புதிய எழுத்தாளர்களை வந்து நிறைய பார்த்தா என்னோடய மனைவி ஊரில் அந்த பக்கத்து தெருவிலிருந்து ஒரு பொண்ணு எழுதியிருக்குது வாசல் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு இதில். அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. நான் அந்த கதையும் படித்தேன், ஒரு பள்ளியில் நடக்கிற ஒரு விஷயமா. நான் ஏன்னா மனைவிட்டு போய் காட்டினேன், உங்கள் வீட்டு பக்கத்து தெருவில் ஒரு பொண்ணு எழுதியிருக்கு அப்படின்னு. அவங்க யாருன்னு எனக்கு பேர் கூட மறந்துருச்சு. அப்படி இதெல்லாம் ஆனால் அவங்க எங்கே எழுதுவாங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் எழுதுறது வேறு. இப்போது அவங்க அனிதா இருக்காங்க, இவங்க சுபி இருக்காங்க, இப்படியெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு இதழ் கிடைக்கும் எங்களுக்கு எழுதுறதுக்கு. இப்போ இவங்க மாதிரி ஒரு புது எழுத்தாளர்கள் சின்ன வயசு ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்களாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பாராட்டுகள் வாசக சாலைக்கு. ரொம்ப நன்றி. நான் எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி தனித்தனியாக சொல்லலை, இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கும். நானும் வந்து ஒரு நான் லீனியராக தான் பேசுவேன், யதார்த்தமாகவே பேசி முடிச்சிட்டேன். ரொம்ப நன்றி.